இந்த வீடியோல நம்ம அரேயோட இன்ட்ரோடக்ஷன், இது ஒரு அரே சீரிஸ். அந்த சீரிஸ்ல அரேயோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஜஸ்ட் சிம்பிளா வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் எடுத்துக்கிட்டு அவரோட டோட்டல் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி அவர் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு, எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிறத பார்க்க போறோம். இதே மாதிரி வரக்கூடிய சீரிஸ்ல எல்லாத்துலயும் அரேல ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். கீப் வாட்ச். ஸோ இப்போ நம்ம அரே சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ரோக்ராம் என்ன சொன்னீங்க? மார்க் கால்குலேஷன். ஓகே, ஜஸ்ட் வந்து ஒரு டோட்டல் ஆவரேஜ் கால்குலேட் பண்றது மட்டும். அப்புறம் அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருக்காங்களாங்கிறது பண்றது. கரெக்டா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அரே பத்தி நான் வந்துட்டு ஒன்று சொல்லிடுறேன். அரே அப்படிங்கும் போது எல்லாரும் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜினியஸ் டேட்டா டைப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் சிம்பிளா பசங்களுக்கு சொல்றது என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஹோட்டல்ல போறீங்க அப்படின்னா, அந்த ஹோட்டல்ல இருக்கும்போது வந்துட்டு எல்லாத்துக்கும் ரூம் நம்பர்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே ஒரே விதமா இருக்கு. வீட்டுலன்னா நம்ம அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி கட்ட மாட்டோம். கரெக்டா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூம், சின்ன பெட்ரூம், பால்கனி, இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். அதே ஒரு லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி கட்டுவாங்க. ஏன்னா அவங்க பிசினஸ் ஏதாவது அப்படிங்கும்போது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க அப்படின்னு யாரையாவது சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் எங்க போவேன் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அப்போ அதுக்காக தான் அந்த இண்டெக்ஸ், அந்த ரூம் நம்பர்னு வைக்கிறது. ஸோ அந்த ரூம் நம்பர் அப்படின்னு வைக்கும் போது ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த ரூம் நம்பருக்கு போறேன் அப்படிங்கிறது தட் இஸ் வேர் ஐ நீட் டு புட் இன், அங்கதான் நான் போய் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனாலதான் அரே வரும்போது இந்த இண்டெக்ஸிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதை தாண்டி பேசிக்கா அரே பத்தி சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகி யாருக்கோ ஒருத்தவங்க அப்ளிகேஷன் பண்ணி தரீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு பிசினஸ் இருக்கு, இந்த கரும்பு ஜூஸ் மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா, அவர்கிட்ட வந்துட்டு நீங்க வந்து போய் எவ்வளவு பில்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன கேள்வி கேட்பாருன்னா, எவ்வளவு எத்தனைப்பான்னு தான் கேட்பார். எத்தனைப்பா? இதே இந்த கம்பேரிசன் சொல்றேன் அப்படின்னா, இதே நீங்க நார்மலா ஜூஸ் கடையில போயிட்டு வந்துட்டு என்னென்ன பில்லுன்னு கேட்டா என்னென்ன ஜூஸ் பண்ண ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இங்க அந்த கேள்வி வராது. அவர் வந்து விற்கிறது ஒரே டைப் ஜூஸ், வைக்கிறது ஒரே ஐட்டம் கரும்பு ஜூஸ். ஸோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு எத்தனைன்னு மட்டும் தான் கேட்பார். ஒரே ஸ்டாண்டர்டான வேலை. அப்ப நீங்க அவருக்கு வந்து 5 சொன்னீங்கன்னா 50 ரூபா, 10 சொன்னா 100 ரூபா. முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு சாயந்தரம் போறாரா, இன்னைக்கு சாயந்தரம் போட்டு இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆச்சு அவர் வந்து நம்ம டெவலப்பிங் ஆப்ல ஒரு பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பட்டன் தட்டினோன்னா நம்ம அறையில இருக்க எல்லா வெளியும் ஆட் பண்ணி இவ்வளவுதாங்க உங்களுக்கு கலெக்ஷன், இவ்வளவுதான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னைக்கு ஹையஸ்ட் பில் இது. யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் கொடுத்து 500 கொடுத்துட்டு 500 ஜூஸ் கொடுத்தாங்கன்னா அதான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ அதை எடுத்து நீங்க போடலாம். ஸோ இந்த மாதிரி அவருக்கு ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியா இருக்கும்போது நம்ம வந்து இங்க சிம்பிளா அரேவை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அரே. இப்போ நீங்க சொன்ன ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மார்க், ஒரு கால்குலேஷன், மார்க் ஆவரேஜ் அண்ட் அதுக்கப்புறம் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பாக்குறது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரிசல்ட்னு போட்டுக்கலாம், ரிசல்ட் கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் வந்து ரிசல்ட் அரே சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா இந்த ரிசல்ட் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டுக்கோம். ரிசல்ட் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு இதுல ஒன்று போட்டுக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாம்பிள் இன்புட் என்ன வரணும், சாம்பிள் அவுட்புட் என்ன வரணுங்கிறத முதல்ல எழுதிடுவேன். சாம்பிள் இன்புட்ல வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டோட எல்லா சப்ஜெக்ட் மார்க்கையும் நான் அரேல ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்டோட எல்லா சப்ஜெக்ட் மார்க்கையும் அரேல ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வாங்கி எடுத்துக்க மார்க் 80, 100, 90, 80, திருப்பி 90 அப்படின்னு சொல்லி 5 சப்ஜெக்ட்ல மார்க் எடுத்திருக்காருன்னா இந்த 5 சப்ஜெக்டையும் கால்குலேட் பண்ணி எனக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்பிள் அவுட்புட் அப்படின்னு போகும்போது இதோட டோட்டல் என்ன, அவரோட டோட்டல் என்ன, ரைட்டா? ஸோ இப்போ டோட்டல் அப்படிங்கும் போது டோட்டல் வந்துட்டு என்ன வரும்? 180, 270, 440. சரி, 440 டோட்டல். இப்போ வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லும் போது ஆவரேஜ்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு பர்சன்டேஜ் மார்க், ரைட்டா? ஸோ ஆவரேஜ் வந்துட்டு 440 டிவைடட் பை 5. அது எவ்வளவு வரும்? 90 கிட்ட வரும். 85 கரெக்டா சொல்லு. 85 தானா? சரி, ரைட். 85 ஏதோ சொல்றேன் கரெக்டா, ஆடியன்ஸ் பார்த்து சொல்லுவாங்க. ரைட், ஓகே, இது மாதிரி வரணும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் மட்டும், டோட்டல் கால்குலேஷன் நீங்க பண்ண போறீங்க. ஒருவேளை இதுல யாராவது ஒருத்தங்க இந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்துட்டு உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ வந்து 30 தான் வாங்கியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஃபெயில். கரெக்டா? இப்போ இவங்க ஃபெயில் அப்படிங்கும் போது இவங்களுக்கு டோட்டல் கால்குலேஷன், ஆவரேஜ் கால்குலேஷன் தேவையில்லை. பண்ண மாட்டாங்களான்னு கிடையாது, பண்ணலாம். ஆனா இங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப வந்து இந்த டோட்டல் கால்குலேஷன் இங்க வேண்டாம் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு மார்க்கே எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேர் பண்ணி அது 35 லெஸ்ஸா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? 30 கம்மியா 35 பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதாவது சப்ஜெக்ட்ல வந்துட்டு அவங்க வந்து ஃபெயில் ஆனாங்கன்னா இதை பண்ணாம நீங்க சிம்பிளா வந்துட்டு ஃபெயில் அப்படின்னு போட்டு முடிச்சுக்கலாம். 88 கண்டுபிடிச்சியா? அதான் சந்தேகமா கேட்டேன். அது யோசிக்கிறேன். சரி, ரைட். 88% நம்ம இருக்கு. இப்போ வந்து உப்பு எடுத்ததுக்கு அப்புறம் இது தேவையில்லை, இதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபெயில்னு சொல்லி போட்டோம். நம்ம குப்தகோட் ரெசிபி படி இந்த ப்ரோக்ராமை எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? லாஜிக் அதான் கேட்க. சரி, குப்தகோட்ல லாஜிக் போட போறோம். எல்லாம் ஒண்ணுதான்டா. சரி,
ஓகே. ஸோ லாஜிக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரேல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுக்கிறோம் பாருங்க, அதுக்கு தான் இது நீங்க லாஜிக் எழுதணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா டெல்ட் வித் வேரியபிள். ஸோ வேரியபிளுக்கு போது டேரக்டா வேல்யூ இருக்கும், அந்த வேரியபிள் யூஸ் பண்ணா வந்துடும். அரேன்னு உள்ள வரும்போது நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன், அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு லாஜிக் பில்ட் பண்ணும்போது இஸ் தேர் எனிதிங் டிஃபரெண்ட் வி நீட் டு திங்க்னா அப்படி கிடையாது. என்னன்னா அரேல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வெளில எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து நீங்க லூப் யூஸ் பண்ணி ஆகணும், அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இண்டெக்ஸிங் இருக்கு கரெக்டா. ஸோ இண்டெக்ஸ்ல என்ன சொன்ன உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு போட்டுட்டு ரூம் நம்பர் 101 அப்படின்னு போட்டோம்னா இங்கதான் என்ன இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் போட்டு என்னால வந்துட்டு எங்க போறதுங்கிற முடிவுக்கு வர முடியாது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எந்த ரூம் நம்பருக்கு சொன்னாதான் நான் அந்த ரூமுக்கு போய் சாவி எடுக்கிறதோ இல்லை போய் தங்குறதுக்கோ முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 101 இண்டெக்ஸிங் வேணும். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு அரே வந்து இப்படி ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் இண்டெக்ஸிங் வந்துடும் கரெக்டுங்களா. ஸோ இண்டெக்ஸிங் வரும்போது என்ன ஆகும், இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, கிட்டத்தட்ட ரூம் நம்பர் மாதிரி. ஓகேவா. சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த 0 1 2 3 4 சொல்லிட்டு வந்து இண்டெக்ஸிங் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா இந்த வேல்யூ நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த அரேக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பேர் மட்டும் பத்தாது, அந்த பேரோட சேர்த்து இது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குங்கிறதையும் சேர்த்து எடுத்தா மட்டும்தான் உங்களால அந்த வேல்யூ எடுக்க முடியும். சரி, அது நான் ஒரு வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு உதாரணத்துக்கு அரே ஆஃப் 0 அப்படின்னு போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 80 அப்படிங்கிற வேல்யூ வெளில வந்துடும். ஆனா எனக்கு அது மட்டும் பத்தாது, அடுத்தடுத்த வேல்யூஸ் வேணும் இல்லையா. ஸோ இப்போ அடுத்தடுத்த வேல்யூஸ் எனக்கு வேணுங்கும் பொழுது நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கிறதுக்கு நான் ரிப்பீட்டடா பண்ண போறேன். எகைன் லூப் யூஸ் பண்ணும், ரிப்பீட்டடா பண்ண போறேன், லூப் யூஸ் பண்ணும். ஸோ லூப் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ வில் கீப் ஆன் சேஞ்சிங். நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார் லூப் பத்தி பேசியிருக்கோம். பிரைம் நம்பர்ல ரைட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஒன்னொன்னா ஜென்ரேட் பண்றதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணும். அதே மாதிரி இப்போ இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸையும் அடுத்த வேல்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இண்டெக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்போது உங்களால வந்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸையும் அழகா வெளியில எடுத்துட்டு கொண்டு வர முடியும். So this is the logic you need to frame. அப்போ நீங்க முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா எனக்கு just 0 1 2 3 4ங்கும் போது இந்த இண்டெக்ஸ் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி 4 வரைக்கும் போகணும். இந்த ரிப்பீட்டடா நான் அந்த ஆபரேஷனை பண்ணி இந்த வேல்யூஸ் எடுத்து அப்புறம் தான் அதுக்கப்புறம் அடிஷன் தானே, அதுக்கப்புறம் அடிஷன் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் அவ்வளவுதான். இல்ல நீங்க ஃபெயிலான்னு பாக்குறது வெறும் லெஸ் தென் கண்டிஷன் ஆபரேஷன் தான். ஸோ அதை மட்டும் பாருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராம் பொறுத்த லாஜிக். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லாஜிக் பொறுத்து எழுதும் பொழுது முக்கியமா டு டேக் every value out of array. Okay, use indexing அப்படினு போடுங்க. use indexing, அந்த indexingல இருக்க valuesக்கு you can use a for loop, அதோட ingredients எழுதிக்கலாம். ஓகேங்களா, use indexing. ஓகே. சோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் ஃப்ரேம் பண்ணுவோம். இந்த ரெசிபில வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் process தான். இது ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க அப்படியே ஒண்ணா சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் எடுக்கணும். ஒவ்வொரு மார்க்கையும் ஆக்சஸ் பண்ணணுமா, ஒவ்வொரு மார்க்கையும் ஆக்சஸ் பண்ணணும். ரைட், ஆக்சஸ் பண்ணி வெளில எடுத்து கம்பேர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்ல, அதுலயே கம்பேர் பண்ணுறீங்க. ஓகே, நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு ரொம்ப ப்ரொஃபஷனலா சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு மார்க்கையும் எடுக்கணும், எடுத்து வந்துட்டு லெஸ் than 35 கம்பேர் பண்ணணும். கரெக்டா. ஸோ ஒவ்வொரு மார்க்கும் வெளியில எடுத்து அறையில இருந்து வெளியில எடுத்து less than 35 கம்பேர் பண்ணணும். கரெக்டா. less than 35 செக் பண்ணணும். less than 35 செக் பண்ணணும். ரைட். அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணனும். 35 க்கு மேல இருந்துச்சுனா ஆட் பண்ணனும். ஸ்டெப் 3ல வந்துட்டு ஒருவேளை அந்த மார்க் வந்து 35 க்கு மேல இருந்தா ஆட் பண்ணி அதுக்குள்ளே ஆட் கண்டுபிடிக்க முடியாது. இந்த டோட்டல் எடுத்து திருப்பி அடுத்த ஒரு மார்க்கோட ஆட் பண்ணணும். இது நமக்கு இதுல பண்ணோம்னா ஃபேக்டோரியல் எல்லாம் பண்ணிருக்கோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். ரைட்டா. சோ அந்த யூசிங் த சேம் வேரியபிள் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு ஆபரேட்டர் அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணணும். சோ 35 க்கு மேல இருந்தா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ண வேல்யூவோட தான் அடுத்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். கரெக்டா. ஓட ஆட் நெக்ஸ்ட் வேல்யூ. கரெக்டா. சோ இதுக்கு மேல வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றது, ஜஸ்ட் வந்து கால்குலேஷன் தான். கரெக்டா. சோ ஃபைனலா வந்துட்டு டோட்டலுக்கு அடிஷனும் கால்குலேஷனுக்கு டிவிஷனும் அவரே ஆவரேஜ் டிவிஷன். ஓகே. சோ அதான் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல ஆட் டு கெட் டோட்டல் டிவைட் பை 5 டு கெட் ஆவரேஜ். ஐன்றதை விட அரே ரெண்ட்னு போட்டுறலாம். சரி ரைட். ஏதோ சரி, இது ரெசிபி கரெக்ட் தானே, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் போகணும். கரெக்டா. சோ ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஸ்டெப் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் போயிடுவோம். ரெசிபிக்கு அப்புறம் இன்கிரிடியன்ஸ். கரெக்டா. சரி, இன்கிரிடியன்ஸ் சொல்லுங்க. இன்கிரிடியன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் அரே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது வந்து அரே வேரியபிள். கரெக்டா. சோ ஸ்டெப் 1 நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது அரே வேரியபிள். ரைட். அப்புறம் ஒரு வேல்யூ யூஸ் பண்றதுக்கு நம்ம லூப் தான் யூஸ் பண்ணணும். சோ லூப்ல வந்துட்டு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம்னு வெச்சுங்க. ஃபார் லூப் யூஸ் பண்றோம் அப்படினா ஸ்டார்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது 0. கரெக்ட்டா.
எண்டு பண்றது எங்க எண்டு பண்ணும் இண்டெக்ஸ் லென்த் லென்த் ஆஃப் அரே ஓகேவா சோ லென்த் ஆஃப் அரே லெஸ் தென் லென்த் ஆஃப் அரேடா அதை புரிஞ்சு ஏன்னா லென்த்துக்கும் போது 5ன்னு வரும் ஆனா நம்ம இண்டெக்ஸ் நீங்க அப்படி வச்சீங்கன்னா இண்டெக்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நீங்க 0ன்னு வச்சுட்டீங்கன்னா லெஸ் தென் வந்துட்டு லென்த் ஆஃப் அப்ப வந்துட்டு லென்த் -1 போட்டுங்க ஓகேவா இந்த லென்த் வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணா அந்த வேரியபிள் வச்சுக்கலாம்ல அரேல லென்த்னே ப்ராப்பர்ட்டி எல்லா முக்காஸ் லாங்குவேஜஸ்ல இருக்கும் நீ போய் லென்த் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீ இங்கேயே நீ வந்துட்டு டைரக்டா வந்துட்டு அரே டாட் லென்த்னு போட்டா முடிஞ்சிடும் பைத்தன் லென்த் ஆஃப் அரேன்னு போட்டா முடிஞ்சிடும் ஜாவா சி ஷார்ப்லாம் வந்துட்டு அரே டாட் லென்த்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஓகே சோ எதர் யூ ஹேவ் டு நீங்க வந்து லென்த் -1 போடுங்க இல்லனா லெஸ் தென் லென்த்ங்கற process யூஸ் பண்ணீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது both are same ஓகேவா லெஸ் தென் ஈக்குவல் டு லென்த் -1 போட்டாலும் ஒண்ணு லெஸ் தென் லென்த் போட்டாலும் ஒண்ணு ஓகேவா அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா +1 தானே எஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் +1 ஓகே இதுல நமக்கு தான் வந்து அந்த செக் பண்றதுக்கு if condition வேணும் சோ if condition வேணும் சோ if condition வேணுங்கும்போது இதுல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் எழுதுவோம் சோ கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ல நீங்க பண்ண போறது என்னன்னா you have to compare the value with the minimum mark கரெக்ட்டா எஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ல வந்துட்டு லெஃப்ட் சைடுல வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் இண்டெக்ஸ் அதோட இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ ஆமா ஒரு வேல்யூ ஒரு மார்க் ஓகேவா அப்ப லெஃப்ட் சைடுல வேணுங்கிறது மார்க் ரைட் நீங்க வந்து ரைட் சைடுல இது கம்பேர் பண்ண போறது வந்து எது கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 ஓட ரைட்டா சோ என்ன ஆபரேட்டர் வேணும் லெஸ் தென் ரைட் ஓகே சோ இதுதான் ரெண்டு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் எல்ஸ் ஒண்ணும் இது எல்ஸ் 35க்கு கீழ ஏதாவது ஃபெயில் மார்க் இருந்துச்சுன்னா அது எல்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும்ல இல்ல நான் என்ன சொல்றேன் நீ சொல்ற மாதிரி எனக்கு புரியுது நான் என்ன சொல்றேன் இந்த if condition satisfy ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பையன் வந்து ஃபெயில் ஆயிட்டான்னா ஃபர்தரா ஏன் ப்ரொசீட் பண்ணணும் பிரேக் ஸ்டேட்மென்ட் போட்டு முடிச்சிடலாமே ஃபெயில் தானே அப்ப அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷனே வேண்டாம் கரெக்டா சோ அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அப்புறம் தான் டோட்டல் கால்குலேஷன் பண்றோம் கரெக்டா எல்ஸ் வேண்டான்ற எல்ஸ் வேணாம்னா பிரேக்கே ஃபார் லூப்ல ஒரு if condition ஃபார் லூப்ல if condition போட்டாச்சு அப்படின்னா இந்த if condition satisfy ஆச்சா அந்த பையன் ஃபெயில் அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த கால்குலேஷன் பண்ண வேண்டாம் ஓகேவா அப்படியே பிரேக் ஆகி வெளில வந்துடும் லூப் போட்டே பிரேக் ஆகி வெளில வந்துடும் இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி நீ வந்து தேவையில்லாம இந்த லூப் 5 சுத்த வேண்டிய ஆப்ஷன் இருந்தது அதப்ப சாதாரணமா இப்ப நீ வந்து அரேல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் ஆக்சஸ் பண்றதுக்கு எல்லா லூப்பையும் சுத்தணுங்கிற அவசியம் இருக்கு ஆனா இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு வந்து என்ன இருக்குன்னா 30 மார்க் கீழ இருந்தா அவனோட மார்க் 35 இருந்து 30 எக்ஸாக்ட்டா ஃபர்ஸ்ட் மார்க்கே 30 தேவை கிடையாது எதுக்கு திருப்பி மிச்ச மார்க்னா செக் பண்ணிட்டு தேவையில்ல பிரேக் பண்ணா ஒரு டைம் லூப் வருது எஃபிஷியன்ட் அதாவது லூப் இத்தனை சுத்துங்கிறத தடுக்க முடியாது ஆனா எங்கேயாவது நிறுத்த வேண்டிய வாய்ப்பு இருந்தா அங்க நிறுத்திட்டோம்னா டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க ஓ நோட்டேஷன் பிக் ஓ நோட்டேஷன்ல சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து இங்கேயே நிறுத்திடலாம் எல்ஸ் பாட்டு போட்டீங்கன்னா அப்படி நிக்காது எல்லா அதெல்லாம் ஈக்குவல்ஸ் போயிட்டு இருக்கும் ஓகேவா கால்குலேஷன் சோ கால்குலேஷன் போது அடுத்த ஸ்டெப் என்ன வரும் உங்களுக்கு இது ஸ்டெப் 1 ஸ்டெப் இது வந்து லூப்புக்குள்ளதான் வரும் அதனால ஸ்டெப் 2.1 கூட போட்டுக்கலாம் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 3 வச்சுக்க 3ல வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் எல்லாரையும் டோட்டல் கால்குலேட் பண்ணுவோம் ஆவரேஜ் கால்குலேஷன் கடைசியா பண்ணிட்டா போதும் சோ அப்ப இது வந்து லூப்ல வந்து இதே 2.2 போட்டுங்க 2.2ல வந்துட்டு டோட்டல் கால்குலேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் டோட்டல் ஒரு வேரியபிள் கரெக்டா சோ இந்த வேரியபிள் நான் நல்லா கவனிச்சுங்க ஏற்கனவே ஒரு அரே வேரியபிள் இருந்திருக்கு அதை தாண்டி வேற வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம் நம்ம அப்புறம் ஃபார் லூப்க்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் இங்க டோட்டல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம் அனாவசியமா வேரியபிள் டிக்ளேர் பண்ணாதீங்க அது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை கொண்டு வந்து கொடுத்துரும் தேவையில்லாம ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிள் போட்டு அதை இதுல போட்டு அப்படிலாம் பண்ணாம பண்ணுறது வழிதான் நம்ம இந்த ஒரே வேரியபிள் யூஸ் பண்றது ஓகேவா ரெண்டு சைடு ஒரே வேல்யூ தான் இருக்க போறதுனால ஏன்னா நீ இதே ஸ்டெப் எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் தடவை 2 நம்பர் ஆட் பண்ணிட்டு அது ஒரு வேரியபிள் வச்சு திருப்பி அந்த வேல்யூ கொண்டு போயிட்டு திருப்பி அடுத்த நம்பரோட அசைன் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அது மாதிரிலாம் தேவையில்லை ஒரு வேரியபிள் பண்ணிடுது சோ இது டோட்டல் ஓகேவா அப்புறம் ஸ்டெப் 3 வெளில வரும்போது ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் ஆவரேஜ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இல்ல நீ இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மென்ட்ல போட்டாலும் ஓகே தான் ஆனா ஆவரேஜ் ஃபர்தரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேரியபிள் தான் கண்டிப்பா போட்டாலும் நமக்கு தெரியும் ஓகேவா சோ இதான் ஸ்டெப்ஸ் கேஸ் சாம்பிள் போடாம டைரக்டா என்ன பண்ணிடுறோம் கோடு போட்டுருவா சரி சோ இப்போ நம்ம வந்து ஜாவா இல்ல சி ஷார்ப்ல கோடு போடுறோம் ரைட்டா சோ ஜாவா இல்ல சி ஷார்ப்ல போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்ண போறது வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் கரெக்டா சோ ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் ஜாவால இப்படிதான் இருக்கும் நம்புறேன் int array ஓகே arr equal to new int of இப்படி போட்டுட்டு தென் இந்த வேல்யூஸ் பண்ணணும் நீங்க ஓகேவா அடுத்த வேல்யூ வரும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும் ஒன்னு டோட்டல் இன்னொன்னு ஆவரேஜ் கரெக்டா சோ அப்போ அதை எடுத்து டிக்ளேர் பண்ணிக்க int total which is equal to 0 and then int average which is equal to 0 னு வெச்சுங்க அடுத்து நம்ம போட வேண்டிய for loop so for loop ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்ன சொல்லிட்டோம் அப்படினா 0 ல ஸ்டார்ட் பண்ணனும் அங்க முடிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா length -1 இல்லனா less than length போடலாம்னு சொல்லிருக்கோம் சோ அப்ப அது இதுல வந்து பாத்தீங்க அப்படினா array.length னு வரும் arr.length னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அது யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அரேயோட லெந்த் கிடைச்சிரும் ஜாவால ஓகேவா less than போட்டுட்டு இது பண்ண வேண்டியது ++ பண்ணனும் கரெக்ட்டா சரி இந்த இடத்துல i டிக்ளேர் பண்ணனும் i மேல இது டிக்ளேர் பண்ணலாம்ல பண்ணிடலாம் லூப்புக்குள்ள பண்ணோம்னா அந்த i லூப்புக்குள்ள மட்டும் யூஸ் பண்ண முடியும் வெளியில
வீட்ல யூஸ் பண்ண முடியாது. ஆமா, நமக்கு தேவையில்லை, நான் அதை யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறது யூஸ் பண்றதே அறையில கூட ஒரு வேல்யூஸையும் ஒரு எடுத்து ஃபெச் பண்றதுக்காக தான். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா நீங்க அங்க பண்ணிக்க, தப்பே இல்லை. ஒரு ஃப்ளோல பேசிக்கா ஆரம்பிக்கும் போது பசங்களுக்கு இப்படி ஆரம்பிச்சோம்னா அவங்க ஃபார்ம் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சிருப்பாங்களே, எதுக்காக அந்த வேரியபிள் அதுக்காக போட்டுரும். ரைட்டா? இதுக்குள்ள வந்து நான் பண்றது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு இஃப் கண்டிஷன். நான் இங்கதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லியிருந்தேன். இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரேயோட வேல்யூ எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிராக்கெட்டுக்குள்ள இண்டெக்ஸ் கொடுத்தல, அந்த மாதிரி வந்துட்டு அரேங்கிறது வேரியபிள். அந்த வேரியபிளோட இங்க ஐன்னு போட்டா இந்த ஐ வந்து 0 1 2 3 டிராவல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேல்யூவா எடுத்து ஒரு இட்டரேஷன். கரெக்டா? ஸோ அரே ஆஃப் ஐ லெஸ் தென் 35 அப்படின்னு போட்டோம்னா நான் இங்க போய் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, இங்க வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு போட்டுட்டு அவ்வளவுதான். அது கேள்வியே பிரேக், அவ்வளவுதான். இதுக்கு மேல அது பெருசா பண்ண தேவையில்லை. பிரகாஷ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ 35 வச்சா திருப்பி மிச்ச வேல்யூ செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தட்ஸ் இட், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதுக்கு கீழே நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டோட்டல் இருக்கு இல்லையா, இந்த டோட்டலுக்கு டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் அரே ஆஃப் ஐ, அவ்வளவுதான். இது நம்ம வந்து இது எப்படி வந்துட்டு ரெண்டு சைட்லயும் ஒரே வேரியபிள் யூஸ் பண்றோங்கிறத நீங்க ஃபேக்டோரியல் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அதுல பசங்க பாத்துக்கலாம். நீங்க ஃபைனலா பண்ண வேண்டியது ஆவரேஜ், அவ்வளவுதான். ஆவரேஜ் மொத்தம் டோட்டல் வந்து டோட்டல் டிவைடட் பை 5. கரெக்டா? சோ அப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை 5. ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம அரேல போட்டுருக்க சிம்பிளான ப்ரோக்ராம். இதுக்கப்புறம் நீங்க வந்து எஸ்ஓபி போட்டு நீங்க டோட்டலையும் இதையும் பிரிண்ட் பண்ணிடுங்க. எஸ்ஓபி டோட்டல், எஸ்ஓபி ஆவரேஜ். ஓகே, டன். ரைட். ஓகே வியூவர்ஸ், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரே சீரீஸ்ல நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார்ட்டிங், சர்ச்சிங் அல்காரிதம்ல இருந்து அரேல உங்களுக்கு எத்தனை விதமான ப்ரோக்ராம் இருக்கும், எல்லா ப்ரோக்ராமையும் நாங்கள் எல்லா சார்ட்டிங் டெக்னிக்கும் இதில் பண்ண போறோம். நீங்க ஒன்றா பாத்துக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்க கம்யூனிட்டியில உங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. அடுத்து என்ன வீடியோ போகணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வீடியோ அதை நாங்கள் போடுறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.